அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவருக்கு முன்பாக உன் வாயை திறக்காமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுடைய சத்துருக்கள் யாரு? வீட்டார் தான். இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை சீசர்களுக்கு போதிக்கும் போது சொல்றாரு, வீட்டாரை சத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நான் சமாதானத்தை இல்லை பட்டயத்தையும் அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை படிச்ச உடனே டப்புன்னு ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிரும். என்னடா ஆண்டவருக்கு பேர் சமாதான பிரபுவை இப்படி ஆண்டவர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படி அல்ல. பைபிளை வாசிக்கும் போது ரெண்டு விதமா வாசிக்கணும். ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரசங்கித்தது இருக்கிறது. ஒருவேளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சீசர்களுக்கு போதித்தது இருக்கு. சீசர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி வீட்டாரே உனக்கு சத்துரு. அப்போ உலக வாழ்க்கை மக்களுக்கு ஒரு விதமா இருக்கும், ஊழியர்களுக்கு ஒரு விதமா இருக்கும். சில ஊழியக்காரங்களுக்கு தான் அதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம எல்லாருமே அந்த வசனத்தை எடுத்துட்டு வீட்டார் தான் சத்துரு அப்படின்னு சொல்லி, அதனாலதான் எனக்கும் என் மாமிக்கு பிடிக்கல, மருமகள் பிடிக்கல, அம்மாவுக்கு பிடிக்கல, பிள்ளைக்கு பிடிக்கல, அப்படி கிடையாது. ஒரு மனிதன் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது வீட்டில் பல எதிர்ப்பு பாருங்க. நெல்லை அப்போஸ்தலன் ரேனியஸ் ஐயர் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமாய் ஊழியம் செய்தவர் யாரும் இல்லை. உண்மையிலே நம்ம செய்கிற ஊழியம்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை படிக்கும்போது தெரியும். அவர் பாருங்க, அந்த சின்ன வயதில் அவங்க சொந்த நாட்டை விட்டு இந்திய தேசத்துக்கு வரணும்னு முடிவு எடுக்கிறார். அப்போ பெற்றோர் பயங்கர எதிர்ப்பும், தாயார் பயங்கர எதிர்ப்பும். அப்போ அம்மா கடைசியில் நீ ஊழியத்துக்கு போறதா இருந்தா போகலாம், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, நம்ம நாட்டை விட்டு கடல் கடந்தெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். அவங்க அம்மாவுக்கு அவர் மேலே உள்ள பாசம். ஆனால் இல்லை, அவர் இந்தியா தேசத்துக்கு தான் வருவேன்னு வந்தார். அப்படி இந்தியாவுக்கு வந்த பிறகும் தாயிட்ட இருந்து கடிதம் வருமா. இந்த கடிதம், என் பிள்ளை மறிச்சு போயிட்டான் அப்படிங்கிற கடிதம். ஒருவேளை அம்மா அப்படிதான் சொல்றாங்க, சகோதரன் கடிதம் எழுதி அனுப்பினதா பார்க்கிறோம். ஒருவேளை ஊழியத்தை நிமித்தம் குடும்பத்துல பகைகள், பிரச்சனைகள், விரோதங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதனால சத்துருக்களா யாரையும் நினைக்க வேண்டாம். இயேசு சொல்லியிருக்கிறார், சத்துருவை சிநேகிங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த லைஃப்ல எல்லா சத்துரும் நம்ம லைஃப் விட்டு என்ன செஞ்சிடணும்? போயிடணும். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பகைகள், விரோதங்கள், சத்துருக்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாலிபர்களே, வேதம் சொல்லுது வாலிப பிராயத்துல சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லி. நம்ம வாலிப வயசுல எப்பலாமோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மொபைல் கொடுக்குற முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்குறோமா? வாங்க, ஒரு ஃபெலோஷிப்பாக நம்ம சேருவோம், ஆண்டவருக்குன்னு சொல்லி பெரிய காரியங்களை செய்வோம். செபத்தியாபுரத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஒருவேளை முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் யூத்துக்கு ஒரு ஃபெலோஷிப் வச்சுருக்கோம். கட்டாயம் வாங்க, பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.